பெரிய வியாபாரங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதான் இந்த தைப்பொங்கல்ல இருந்து உன் மேல பார்த்த போட்டு மாப்பிள்ளை கடைன்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் நல்லபடியா வரணும்னு நீதான் ஐயா அருள் புரியணும். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கப்பா. ஆர்கேயின் மாப்பிள்ளை கடை பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆர்கே அதான் வித்தியாசமா. கடை வந்து என் சுயநலத்துக்காக வைக்கல, மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரே காரணத்துக்காக தொடங்கிட்டேன். ஏன்னா பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளையை தேடி தேடி நாடு முழுவதும் அலைகிறாங்க. புரோக்கர் ஒரு பக்கம் கிட்ட பிடிக்கிட்டு கடைசியில் சக்சஸ் இல்லாமே போயிருது. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இருக்கானே அவன் பாடி இதோட இருக்காட்டும். பொண்ணு கடைசியில செட் ஆகி நிக்கும், கடைசியில வந்து மாப்பிள்ளை தண்ணி அடிப்பார அந்த ஆளு நின்றுக்கும். நம்ம கடைக்கு வந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. நேர வர வேண்டியது மாப்பிள்ளை பார்த்து செலக்ஷன் பண்ணி உடனே 10 நிமிஷம் கூட்டிட்டு எல்லா மாப்பிள்ளையும் அருமையா இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை கலெக்டரா இருக்காங்க. கொஞ்சம் கிளத்துருவாங்க. எந்த மாவட்டத்துக்கு கிளத்துறது? நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளிநாடு மணிப்பூர் வெளி ஸ்டேட்டுக்கு போடுறீங்க. ஆமா ஸ்டேட் மாதிரி ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு. ஆமா ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு. தமிழ்நாடு மாப்பிள்ளை பட்டம் வச்சிருக்கீங்களா? இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஏற்கனவே இந்த ஓவரியில ஒரு மளிகை கடை ஒண்ணு வச்சிருந்தீங்க, ஓகோன்னு போச்சு. அப்புறம் திசைவழியில ஒரு எண்ணெய் கடை ஒண்ணு வச்சிருந்தீங்க, ஆகா ஓகோன்னு போச்சு. ஒவ்வொரு மக்கள் அவ்வளவு உங்ககிட்ட எல்லா பொருளும் வந்து வாங்கினாங்க. நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எல்லாமே டிஜிட்டல் உலகம். என்ன நான் பலசர கடையில இருந்து புளியே ஊற்றிட்டு கிடக்க முடியும்? என்னன்னு கேளுங்க. தசோலையில போய் இவ்வளவு பெரிய வியாபாரத்தெல்லாம் பண்ணி பார்த்தேன். எல்லாம் இஎம்ஐல தான் வாதருவேன், பேங்க் அக்கௌண்ட் அது இது கணக்கு தான் வரான். ஆனா நம்ம கடையில வந்து ரொக்க கேஸ் தான். வேற சுருக்கமா சொல்றேன் பாருங்களா, சொல்லாங்க சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட கட்டாயம் யாருக்கு நான் விட்டேன்னா 1 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை லாபம் இருக்கு. ஒரே நாள்ல அடிச்சிருவீங்க? ஒரே நாள் அடி. ஆமா சரி. அப்ப இந்த நாடகம் ஒண்ணு முதல்ல போட்டுக்கிட்டு இயக்குனர் இமயம் குமரேசன் பெரிய பேரோட இருந்தீங்களே, அது என்னாச்சு? அதான் ஏன் கேக்குறீங்க? இந்த பொங்கலுக்கு நாடகம் போடணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம பிரதமர் மோடிட்ட இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வந்து. மோடிட்ட இருந்து? ஆமா. நீங்க வந்து பெரிய கலெக்டர் நடத்துறீங்களாம, நாடகம் எல்லாம் போடுறீங்களாம, நம்ம எலெக்ஷன் டைமுக்கு சில கலெக்டர் பண்ணணும்னு கேட்டாப்ல. பிரதமர் பேச்ச நம்ம மீற முடியுமா? ஒரே அலைச்சல் டெல்லிக்கும் அங்கேயும். இப்ப 3 நாள் கழிச்சு கூட அமைச்சர் எல் முருகன் டெல்லிக்கு போகும்போது நீங்க மாட்டோண்டில போவீங்களா? இதுல போவீங்க? அது பிளேட் புக் பண்ணி கொடுத்துருப்பாரு. பிளேட் புக் பண்ணி கொடுத்துருப்பாரு. பிளேட்
அப்போ மோடி போற பிளேட்லயே நீங்களுமா? இல்ல இல்ல, நம்மள வரவழைப்பாங்க. வரவழைப்பான். மோடி போன் பண்ணாலே தனியா இருக்கும். முருகன் ஃபங்க்ஷன் ஒண்ணு, பொங்கல் ஃபங்க்ஷன் நடந்து இல்லையா, அதுல வந்து நிறைய பரதநாட்டியம் ஒரு 10 பெண்கள் ஆடி இருப்பாங்க. ஒருத்தர் இசை கச்சேரியும் நடத்திருப்பாரு. அது எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அப்புறம் நான் இங்க எங்க வர முடியும், அதான் போட முடியாம போச்சு. மாரியம்மன் கோயில் கடைக்கு LED திரையோட சூப்பரா ஒரு நாடகத்தை போட்டுருவேன். சரி ஆகிட்டோம், சும்மா தானே கிடப்பான இந்த ஒரு சிந்தை ஆபத்து தொடங்கி. அப்புறம் இந்த பொட்டலில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு இது ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, நம்ம தொடர் நாடகம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா டிவில, அது இப்போ என்ன லெவல்ல இருக்கு? அது எல்லாம் போடுற கண்டிஷன்ல தான் இல்ல, பொட்டலோட நிக்குதா? சிக்கல்ல தான் போட முடியாது, சிக்கல் போடல. அடுத்த இது எல்லாமே ஆரம்பிச்சு. இந்த கடையில ஒன்லி மாப்பிளை மட்டும் தான் கிடைக்குமா? இல்ல மாப்பிளை கடை இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க www.kumaresan.com அடிங்க, அவ்வளவு பொண்ணு அட்ரஸ் மட்டும் எல்லாம் வந்துடும். ஆனாலும் படத்தை பார்த்து செலக்ஷன் பண்றது நல்லா இருக்காது. சரி சரி, 2 நாள்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுவேன். அதுல பெண்களை அடிக்க விட்டுருவேன். எது வேணும் நீங்க select பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து பொண்ணு ஒரு பக்கம் இருக்கட்டு, நம்ம கிட்ட வந்து பையன் தான் இருக்கான். சரி சரி சரியா, அது ரோஹித் தான் இருக்கா? 2 நாள்ல ஒரு ஓபன் பண்ணுவேன். என்னது ஓபன் பண்ணுவீங்க? பொண்ணு கடை, மாப்பிள்ளை கடை மட்டும் பொண்ணு கடையை ஓபன் பண்ணி, இது மாப்பிள்ளை கடை. இதையுமே நான் நாடு முழுதா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல சிவபாலயன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து எப்படின்னா பேங்க்ல வேலை பார்க்கறான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து நீங்க கொடுத்துருக்கீங்க. கேட்டுதான் எனக்கு இல்ல, அவரு 15 நாள் சென்னையில இருப்பாரு, 15 நாள் ஊருக்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி வேலை. வேற ஒரு பேங்க் மேனேஜர் 15 நாள் இங்க 15 நாள் அங்க. அடையாறு இருக்கா சென்னையில, அடையாறு தெரியுமா? பாதி சொத்து இருக்குங்க, பாதி சொத்து இருக்கு. ஆனா ஆளை பாத்தீங்கன்னா சாரமும் இதம் கட்டிட்டு சிம்பிளா தான் இருக்கும். அவரை யாரும் பணக்காரன்னு சொல்லவே முடியாது. தங்கமான மனுஷன். நமக்கு அதே மாதிரி நம்மகிட்ட பொண்ணு இருக்கு, அதே மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீங்க ஏற்பாடு நல்ல பாத்துக்கலாமா? இதுல ஏதாவது செலக்ஷன் பண்ணிக்கலாமா? நாங்க பாருங்க, வரிசையா பாருங்க. ஆட்டோக்காரனா எப்படி நல்லா ஒழுங்கா ஆட்டோ ஓட்டுவாரா? எல்லா பொண்ணையும் பார்த்திருப்பாரு, 2 பொண்ணு எல்லாம் பார்த்திருப்பாரு. ரொம்ப கம்மியான, ஆமா ரொம்ப கண்ணியமான ஆள், நல்ல ஆள். நான் எல்லாரையும் மட்டும் நிறுத்த மாட்டேன், நல்ல கேரண்டியான ஆள் மட்டும் தான். எல்லாமே கேரண்டி உள்ள ஆட்கள் தான் பண்ணி. வேற உங்களுக்கு பாக்கணும். இன்ஜினியர் எப்படி? இன்ஜினியர் உண்மையிலே படிச்சிருக்காரா? சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருப்பாரா? என்ன இன்ஜினியர்? சிவிலா? கட்டட கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரா? ஒழுங்கா கட்டுறாரா எப்படி? இல்ல இன்ஜினியர் வந்தாலும் கெட்டு வந்துடும். அவருக்கும் கெட்டு உண்டா? அவருக்கும் கெட்டு உண்டோ? அவருக்கும் வரும். போதும், நாங்க இனி போயிட்டு வீட்டுல எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டோம், போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு கேட்கறது எல்லாமே எல்லா மாப்பிள்ளையுமே நல்லா இருக்காங்க. அந்த கலெக்டர் தான் எங்களுக்கு ரொம்ப எல்லா மாப்பிள்ளையோட இப்ப இந்த கலெக்டர் தான் எல்லாத்தோட தூக்கலா இருக்கு. நான் யாருக்கனவே நம்ம குடவுன்ல நிறைய மாப்பிள்ளை அடிக்க வச்சிருக்கேன். அவரை கொண்டு இதோட அங்க போட்டு வேற ஒண்ணு கொண்டு விட்டுருவோம். சரியா? நாங்க வாங்க. சரி, ஓகே. சொல்லுங்க. ஆமா 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 மாப்பிள்ளை கடை இப்ப நம்ம கலைரங்கத்துல தான் அது நடத்திட்டு இருக்கேன். கலையரத்துக்கு நேரம் வந்துருங்க. நேரம் வந்து கல்யாணம் தெரியும், லைட்லாம் போட்டுருப்பாங்க. சரி, ஓகே. சிவா சிவா அப்பாடா, ஆண்டவன் நமக்கு கண் திறந்து பார்த்தான். இப்போ வெண்டியா 2-3 வருந்து பார்த்துட்டு போனவ, இப்பதான் ஒரிஜினலா மாப்பிள்ளை வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்கு. அஜய் வாங்க, நீங்க மாப்பிள்ளை கடை ஓனரோ?
ஆமா ஆமா அப்படியா? போனியே நீங்க தான். அப்ப நம்ம ராசி நல்லா இருக்கும். மாப்பிள்ளை அடிச்சு விட்டுருக்கேன். சரி. நீங்க முதல் மாப்பிள்ளை பிடிக்கிறதுனால நல்ல ஆஃபரோட தான். நான் வந்து சரி. ஆத்தாங்குளத்துக்கு வரேன். சரி சரி. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரொம்ப டீப்பான ஃப்ரெண்டு. அவரு பொண்ணுக்கு தான் சரி சரி. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, டீசென்டான பொண்ணு. ஆமா. வேலை பார்க்கல, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக கேட்கறேன்னா, ஆமா. வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணுங்க. நினைச்சிட்டீங்களோ? சரி, இவரு போலீஸா? இல்ல இல்ல, இவரு ஆட்டோ ஆட்டோ டிரைவரா? ஆமா ஆமா ஆமா. அப்படியா? ஆட்டோ எங்க வச்சிருக்கோம்ல? ஆட்டோ இங்க உள்ளூர்ல தான் ஓட்டிட்டு ரன்னிங்ல தான் இருப்பாரு. ஓ சரி 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 சரி. நல்லா சம்பாத்தியம் பண்றேன். சரக்கோட்டியா? சரக்கு ஆட்களை ஓ சரி சரி. லோட் ஆட்டோ. அது வந்து இன்ஜினியர். வாங்க பக்கத்துல போய் அப்படி கொஞ்சம் check பண்ணி. நம்ம பொண்ணு கொஞ்சம் இது மாப்பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம். சரி. நம்ம பொண்ணுடைய கண்டிஷன் வந்து என்னன்னா, சமையல் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். மாப்பிள்ளைக்கு சமையல் தெரிஞ்சிருக்கணும். மெயினா. ஓகே ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். வேற இந்த வீடு தூக்குறது, பாத்திரம் கழுவுறது, ரெண்டாவது வருது பின்னாடி. அது வந்து ஆமா. சரி. அதுக்கேத்த மாப்பிள்ளைக்கு இருக்காங்களா? இருக்காங்க. என்ன பேசுறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் சமையல், ரெண்டாவது துணி துவைக்கணும். துணி வந்து வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது. நிறைய கண்டிஷன் இருக்கு. என்ன சொல்ல வாரேன்னா, இப்ப யாருக்குன்னே இருக்கும் கேசு நகெல்லாம் பேசணும்ல. 3 லட்சம் ரூபாய் ஏற்றி கொடுங்க, எல்லா வேலையும் நான் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கிடையாது தானே வாங்குறோம், அது தப்பு இல்ல. சரி, நம்ம கொஞ்சம் வாங்க. அவங்க பேர் தம்பி பேரு இன்ஜினியரோ? ஆமா இன்ஜினியர். இது நம்ம பொண்ணு பேர் ஆகும். ஆமா ஆமா சொல்லி. ஆமா சரி. வேற சரி. கலெக்டர் எப்படி இருப்பாப்ல? கலெக்டர்னா நகைகள் நிறைய கட்டுறாங்க. அப்படி வாங்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு பெரிய அரசாங்க பிரஜை. நம்ம ஒரு 50 பவுன் அந்த ரேஞ்சில நீங்க 10 பவுன் போட்டாலும் போதும். தேவையில்லை. ஏன்னா மெட்ராஸ்ல இருந்து நான் இப்ப ரன்னிங்ல வரும்போது மெட்ராஸ்ல இருந்து 2-3 கால் வந்துட்டு. அப்படியா? ஆமா. சரி சரி. நம்ம ஃப்ரெண்டுகள் தான் மாப்பிள்ளை கடைக்கு போறான்னு தகவல் தெரிஞ்சு ஒரே போனு. சரி. விவசாயி எல்லாருமே எல்லா மாப்பிள்ளைக்கும் நம்மகிட்ட ஆள் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க ஒண்ணும் பயப்படாங்க. மாப்பிள்ளை குடவுல நல்லா அடிக்கிட்டு குடம் வச்சிருக்கீங்களோ? அப்படியா? அப்ப இது செட் ஆகலாம், நாங்க பாத்துக்கலாம். ரைட். ஓகே ஓகே. வேற பொண்ணை பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா? ஆமா, பொண்ணு முதல்ல கண்டிஷன் சொன்னா அப்புறம் வந்து மாடன்கள் ஃபுல்லா அவள் சேலைய பத்தி தெரியாது. ஆமா, சுடிதாருக்கு பெரிய மற்ற ஐட்டங்கள் தான். சேலை கிடையாது. ஆமா. மாசமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழிச்சு இந்த மாப்பிள்ளையெல்லாம் வாங்கி இந்த வியாபாரத்தை ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு பறிச்சு விட்டதான் கேட்குதோ? புரிஞ்சுக்கையா, இது மாப்பிள்ளை கடையா? இந்த அளவுக்கு ஒரு டைப் கடை அடுத்து வந்துட்டாங்க. ஒரு கிராமத்தை मस्त कमा रहा है வண்டிகாரி தாண்டி கீழ்பக்கம் மேல் பக்கம் அவ்வளவு பக்கம் நம்ம கொஞ்சம் தென்னமரம் கொஞ்சம் 10 ரூபாய் மாலை போட்டு பார்த்தாங்க. ஆமாய்யா. பொண்ணு எப்படி படிச்சிருக்கா இல்ல? பொண்ணு வந்து ஏன் பொண்ணு கிடையாது, என்னோட தம்பி மாரசாமி கொடுத்துருக்காங்க. நல்ல பிள்ளை, விடிய காலம் 10 மணிக்கே முடிச்சிருவான். ஆமா, கரெக்டா 10 மணிக்கு முடிச்சிருவான். பையன் சொல்லுங்கய்யா. தண்ணி பாய்க்க காலையிலே தண்ணி அடிக்க வச்சுருவோம். தண்ணி பாய்க்க தண்ணி பாய்க்க போகலாம். எழுதி
காப்பியை போட்டு ஆமா, ஆமா, ஆமா. கீழே தூத்து பெருக்கி எடுத்து பொண்ணையும் எழுதி விட்டு காப்பி கொடுத்து போட்டுடுவோம். சரியா அப்படி கூட மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்க்கலாம் ஐயா. நீங்களும் பார்க்கலாம். மாப்பிள்ளை நாளைக்கு பேசணும்ல. கலெக்டர் மாப்பிள்ள பேசினா பொண்ணுக்கு வாழ்க்கை பிரச்சனை பத்தில ஐயா. நாலு வருஷம் பேசினா கலெக்டர் மாப்பிள்ள இன்னும் கேள்விப்பட்டவங்களை பத்தி. கலெக்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா ஊரும் நாடகம் போட்டு எல்லா ஊரும் நல்லா மழை தான். ஒரு நாடகத்தை போடுங்க, மழை பெய்து ஊருக்கு நாடகம் மழை பெய்யணும்னு சொல்றீங்களா? போடுங்க போடுங்க. நம்மளுக்கு மழை இல்லை, நீங்க நாடகம் போட கண்டிப்பா மழை பெய்யும். நூறு கோடி காப்பாரு, 200 கோடி காப்பாரு. தங்க இருக்கிற விலையில படிப்பு படிக்காம பாலமுருகன் ஒரு பையன், அந்த பையன் நல்ல பையன். என்ஜினியரா குடும்பத்தில் பெரிய கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் இப்படியே கொடுத்தானா? ஒவ்வொரு 50,000 1 லட்சம் அடிச்சுக்கலாம். சரி, நல்ல சம்பத்தியமா இருக்கு. சரியான சம்பளத்தாரு. அப்ப அவரை முடிக்க அதே பார்த்துருவோம் ஒரு பொண்ணு தெரியாது. சத்தியமா, பையன் 3 கல்யாணம் பேரண்டி பார்த்துருவோம். குறுக்கள் வேலை பார்த்தாலே துணிஞ்சிடும். ஆமா. அதே மாதிரி அவர் வந்து பாராட்டுல அதனால பழிவா இருக்க பையன். இவன் யாரை பார்த்தாலும் கூப்பிடுறாங்களா? நம்ம அந்த புக்கு வந்துருக்கோம் பத்தியா? நான் அப்புறம் உனக்குள்ள ஒருத்தர் விசாரிக்க. நமக்கு யாரும் நடக்கணும். அப்படிங்க அத்தை பெருசா இருக்க விவசாயி கீழே கீழையா கீழே பாரு. பேர் விளையாடு பேர் சூப்பர் பேர். தமிழ்நாட்டிலே கிங்கான பேர். நீங்க எந்த வேலை செஞ்சீங்க? எல்லாமே பார்ப்பேன். உங்களோட எல்லா கலெக்டர் தம்பி கொஞ்சம் கையை விட வாங்க மாப்பிள்ள பரவாயில்ல பந்து நிறைய வந்து பிடிச்சு எனக்கு இன்னும் எனக்கு ஆல்ரெடி பொண்ணு ரெடி ஆகிப்பது சேர்த்து காலம் ஒரே வெட்டுதான். வக்கீல் போன தடவை வக்கீல் இப்ப டாக்டர் ஆயிட்டாரு. வக்கீல் டாக்டர் ஆயிட்டாரு. அம்மா பால் நல்ல கலப்பாதான். பால் நல்ல கலப்பாதான். ஆமா ஆமா பால் நல்ல தம்பி ஆட்டோவா ஓட்டுறப்பா அப்படியா எல்லா சரக்கும் ஏற்றிட்டு நல்லா ஓட்டுவேன். 30 ரூபா வாங்குறேன். 30 ரூபா பரவாயில்ல. 50. அது ரேட்டு போடுறோம். பரவாயில்ல 50 ரூபா வாங்குறான். அட்டாக்காக 200 ரூபா. ஆமா மொத்த பேர் 200 கோடி ரூபாய் பைசா போச்சு. 50 ரூபா சிப்பா தானே வாங்குறான். பரவாயில்ல எல்லாம் கேரண்டியா எல்லாம் கேரண்டியா அழகான மாப்பிள்ளை பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பொண்ணு